மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போது உதிக்கின்ற செங்க உணவு செரித்ததை அறிந்து ஆசைக்கும் சுவைக்கும் அடிமையாகாமல் அதிகமாக உண்ணாமல் நன்றாக பசிக்கும் போது உடலுக்கு ஒத்துப்போகும் உணவை உட்கொள்வதை நாம் வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்க வேண்டும். விளையாட்டு ஒரு நபரின் தன்னம்பிக்கை மற்றும் ஆளுமையை உருவாக்க உதவுகின்றதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கவும் இது ஒரு சிறந்த கருவியாக விளங்குகிறது. ஆசையாக இருக்கும். நாங்கள் தான் ரயிலில் இருக்குன்னு இது பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய தலைமை ஆசிரியரவங்க அவங்களுடைய எல்லா இதையும் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய எங்கெங்கே பார்த்தாங்க இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுன்னா, ஸ்ரீலங்காவுக்கு கூட நீங்கள் அதில் முயற்சி எடுத்து டெவலப் ஒரு அயல்நாட்டிலேருந்து நமக்கு விடாமல் நம்ம அடிச்சிருக்கோம்ல, அதுக்காக நான் ரொம்ப
எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு நீங்களெல்லாம் பெரிய உதாரணம். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் கடவுளின் அருளால் நல்ல உள்ளம் கொண்ட பெரியவர்கள், தனக்காக உழைக்காமல் இந்த குழந்தைகளுக்காக உழைக்கின்ற பெரியவர்கள் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றார்கள். இது உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற பெரிய பாக்கியம். பள்ளியில் படிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஏதோ ஒரு பெரிய ஜாபுக்கு வரணும் அப்படிங்கிற கனவுலாம் இருக்கும். கனவுங்கிறது கனவோடு இருக்கக்கூடாது. அந்த கனவை நனவாக்குறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம், என்ன செய்கிறோம், எப்படி அந்த கனவை நனவாக்குறது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதாவது இந்த சின்ன வயசில் கவனச்சிதறல் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. என்ன இருந்தாலும், என்ன கவனச்சிதறல் இருந்தாலும் தன்னுடைய மனதில் உள்ள வெறியை, நான் எப்படித்தான் ஆகுவேன் என்ற வெறியை ஆணைத்தரமாக கொண்டு கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டும். சிறப்பாக இருந்ததில் ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த திருச்சி சேவா சங்கம் வந்து 1948 விதை உண்டி இன்று ஆலமரமாக தலைத்து நிற்கிறது. அதற்கு பெரிதும் துணையாக இருந்த ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்குறாங்க மேடம். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும்னாலுமே வந்து அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால அத்தனை பேருக்கும் எனது நன்றி. பிகாஸ் இந்த இவ்வளவு அருமையான செல்வத்துள் செல்வம், கல்வி செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் சொன்னபோது இந்த அருமையான கல்வி செல்வத்தை வழங்கி கொண்டிருக்கும் இந்த திருச்சி சேவா சங்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் and வாழ்த்துக்கள். என்ன பண்றாங்கன்னா, சில்ட்ரனை வந்து ஸ்கிரீன் பண்ணி செலக்ட் பண்றாங்க. அப்படி இல்லாம வந்து இங்க வந்து டீச்சர்ஸை செலக்ட் பண்றாங்க. ஒரு நல்ல பள்ளிக்கு அடையாளம் என்னன்னா, மிகவும் அதாவது அறிவிலே வந்து மிகவும் கீழ்மையான நிலையில் ஒரு மாணவியனையோ நல்வழிப்படுத்தி முதல் மாணவனாக ஆக்குவது, அதுதான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இந்த திருச்சி சேவா சங்கம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த மோட்டோவிலிருந்து அது புரிகிறது. அவங்க மோட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் எஜுகேஷன் டு ஆல் த girl children from all the walks of life. We select our teachers and we never select our students. இதுதான் அவங்க மோட்டோ. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று கூறியது போல நீங்கள் அனைவருமே மாதவம் செய்தவர்கள் தான். உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Seva Sangam. I am glad to be standing here to express my vote of thanks. First of all, I would like to extend my heartfelt gratitude to our esteemed chief guest, Mr. M.S. Anvalagan, B.E. DRM, Tiruchirappalli, for accepting our invitation and for being here with us today. Your thoughts have truly inspired us, sir. Secondly, I would like to
Pillai, Managing Partner, Mangalan Nagal, for his presence